உலக மக்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்த திருச்செந்தூர் கும்பாபிஷேகம் இன்று காலை 6:15 இருந்து 6:50க்குள் வெகு சிறப்பாக நடக்கவிருக்கிறது. அதனால் இன்று திருச்செந்தூர் முருகனின் சிறப்பு அம்சங்களையும் அதிசயங்களையும் இந்த காணொலியில பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேறு எங்கிலுமே காண கிடைக்காத வகையில் திருச்செந்தூர் முருகன் கையில் பூ இருப்பது போல் மூலவர் சந்நிதி அமைந்திருக்கும். அதற்கு காரணம், சூரனை சம்ஹாரம் செய்துவிட்டு முருகன் சிவனை பூஜிக்க செல்லும் பொழுது தேவர்கள் அவரை முருகா என்று அழைக்க கையில் வைத்திருந்த பூவுடன் முருகன் தேவர்களை நோக்கியதால் இன்றளவும் முருகனின் கையில் அந்த பூ இருப்பது போல் மூலவர் சந்நிதி அமைந்திருக்கிறது. பெரும்பாலும் முருகனின் கோவில் மலைகளின் மீதோ அல்லது குன்றுகளின் மீதோ அமைந்திருக்கும். ஆனால் 6 படை வீடுகளில் 2வது படை வீடாக திகழும் இந்த திருச்செந்தூர் மட்டுமே கடலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. ஆனால் இங்கும் மலை இருந்ததாக ஒரு புராணங்கள் கூறுகிறது. இன்றளவும் கடலுக்கு மிக அருகில் மலைகள் தென்படத்தான் செய்கிறது. முருகப்பெருமான் வழிபட்ட பஞ்ச லிங்கங்கள் இன்றளவும் மூலவர் சந்நிதிக்கு பின்புறத்தில் இருக்கிறது. முன்பு பக்தர்களுக்கு தரிசனம் செய்வதற்கு அனுமதி இருந்தது. கொரோனா காலத்திற்கு பிறகு அதற்கு அனுமதி தடை செய்யப்பட்டது. ஆனால் இன்றும் மூலவர் சந்நிதிக்கு சற்று முன்பாக ஒரு சிறிய துவாரத்தின் வழியாக அந்த பஞ்சலிங்கங்களை தரிசனம் செய்ய முடியும். கந்தன் கோவில் கொண்ட இந்த தலத்தில் கடலுக்கு மிக அருகில் நாளிக்கிணறு என்று ஒரு இடம் இருந்தாலும் அதில் உள்ள தண்ணீர் உப்பு கரிப்பதே இல்லை. முருகப்பெருமான் பஞ்சலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதற்காக தன்னுடைய வேளால் உருவாக்கப்பட்டதே இந்த நாளிக்கிணறு. இங்கு தல விருட்சம் பன்னீர் மரமாகும். அதனால் பன்னீர் இலையில் விபூதி பிரசாதம் கொடுக்கப்படுகிறது. அந்த இலை பார்ப்பதற்கு முருகன் கையில் இருக்கும் வேலை போல இருக்கும். தோல் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கும் வயிற்று வலிக்கும் இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் மிகவும் அருமருந்தாக விளங்குகிறது இன்றளவும். இந்த கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ராஜகோபுரத்தின் மேல் 40 அடி உயர வேல் பதிக்கப்பட்டுள்ளது. அது சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து பார்த்தாலும் பக்தர்கள் காணும் வகையில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை தாங்கி நிற்பவர்தான் 6 படை நாயகனாகிய திருச்செந்தூர் செந்திலாண்டவர் ஆவார். எனக்கு தெரிஞ்ச சிறப்புகளை நான் இந்த காணொலியில் பதிவீடு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது சிறப்புகள் தெரிஞ்சதுன்னா நீங்களும் மறக்காமல் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் திருச்செந்தூர் போக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த முருகனை நினைத்து வீட்டில் வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் இந்த விபூதி இலை பிரசாதம் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டைம் இருக்கிறவங்க மறக்காமல் என்னோட பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.